ஏன்னா கொடுத்துட்டார் வாக்கு, அதை மீற முடியல. ராத்திரி முழுக்க அழறார். இப்படி கார்த்தால பாத்திரா சுமந்திரரை போய் வசிஷ்டாச்சாரியாளி போய் தசரதனை கூட்டிட்டு வான்னு சொல்லி, மேல பட்டாபிஷேக காரியருக்கு கூட்டிட்டு வான்னு சொல்லி அனுப்புறார். சுமந்திரர் அங்கேருந்து வரார். சுமந்திரர் வரும்போதே அவர் புத்திசாலி. அவர் ராத்திரி முழுக்க என்ன நடந்ததுன்னு அவருக்கு ஒருத்தர் சொல்லி தெரிய வேண்டாம். அவர் கண்ணால பார்த்தாலே ராத்திரி என்ன நடந்ததுங்கிறத அவர் யூகிச்சிடுவார், அவருக்கு தெரிஞ்சிடும் அது. அதனால பார்த்தா சுமந்திரர் வர காலத்துல இவன் என்ன பண்ணிட்டார், ராஜாவை உள்ள வச்சு கதவை சாத்தி விட்டு திரைய போட்டு விட்டு தான் வெளியே வந்துட்டாளாம். ததா சுமந்திரம் மந்திரஜாம் கைகேயு பிரத்யுவாச்சா சுமந்திர ராஜா ரஜனி ராமஹரிஷ சமுத்சுகா. ராத்திரி முழுக்க ராஜா ராமரை பத்தி, ராம பட்டாபிஷேக பத்தி பேசி பேசி ரொம்ப தூக்கம் இல்லாம இப்ப தூங்கிட்டு இருக்கார். அதனால இப்ப ராஜாவை பார்க்க முடியாது. என்ன காரியம்னா, இந்த ராமரை ராஜா பார்க்கணுங்கிறார். நீங்க போய் ராமரை அப்பா கூப்பிட்டான்னு வர சொல்லுங்கிறார். உடனே சுமந்திரர் பார்க்கிறார், அந்த பரிஸ்திதி சரியில்லைன்னு மனசுல படுறது, கிளம்பி போயிடுறார். கௌசல்யா சுப்ரஜா ராம பிரீதா பிதாவா பிதாத்வாம் திரஷ்டுமிச்சதி. உங்களை உங்க அப்பா பார்க்கணும்னு ஆசைப்படுறா, வர சொல்றா, உத்தரவா இருக்குன்னு சொல்லி சுமந்திரர் சொல்ல, உத்தார மனுவராஜ மங்களான்யபி அபிதத்யுஷி. உடனே தேவி என்ன பண்றா, தேவி கூட சுவாமி இருக்கார். உடனே உங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும்னு சொல்லி தேவி ராமனுக்கு பிரார்த்தனை பண்ணி சுவாமியை வழி அனுப்பி வைக்கிறார். சுவாமி அப்படி நடந்து வரார். வர காலத்துல அங்க பார்க்குற சேட்டிகள்லாம் அங்க பார்த்துட்டு இருக்கா. ரோட்ல நின்று ஸ்திரீகள்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்படி பார்க்குற ஸ்திரீகள்லாம் சுவாமி மேல புஷ்பத்தை பன்னீர்ல தோச்சு போடுறா. கிரியமான சுபுஷ்போகைஹி யயோஸ்திரிபிஹி ஸ்திரிபிரரிந்தமஹா நூனம் நந்ததி தே மாதா கௌசல்யா மாத்ருநந்தனஹா. நாளைக்கு பட்டாபிஷேகம் ஆகக்கூடியதான இந்த ராமர் இருக்காரே, அவருக்கு ஆக போறத நினைச்சா இந்த அயோத்திக்கே சந்தோஷமா இருக்கு. அதையும் காட்டிலும் ஒரு ஜீவன் படுற ஆனந்தத்துக்கு எல்லையே கிடையாது. யார் அந்த ஒரு ஜீவன்னா, நூனம் நந்ததி தே மாதா கௌசல்யா மாத்ருநந்தனஹா. ராமர் அம்மாவுடைய குழந்தை, அந்த கௌசல்யா அம்மா இருக்காளே, அவ படுற ஆனந்தம் இருக்கே, அதற்கு எல்லையே கிடையாது. அவளை போல ஒரு பாக்கியசாலி கிடையாது. ஏன்னா உங்களை பெத்தெடுத்தாலே அதனாலேயே அவ பாக்கியசாலி. அதற்கு மேல சர்வசீமந்தினீ சீதாம் சீமந்தினீம் வராம் அமன்யத் ஹீதாம் நார்யா ராமஸ்ய ஹிருதய பிரியாம் தயா சுச்சரிதம் தேவ்யா புராணூனம் மகாதபா. அதற்கு மேல ஒரு ஜீவன் இருக்கு, அது இன்னும் பாக்கியம் பண்ணதான ஒரு ஜீவன். யாருன்னா தேவி. சுவாமியே போய் கல்யாணம் பண்ணி கூட்டு வந்து இங்க ஆத்துல வச்சுட்டு இருக்கார். சுவாமிக்கே பத்னி ஆகணும்னா அவர் எப்பேற்பட்ட பாக்கியம் பண்ணியிருக்கணும். சுவாமியுடைய ஹிருதயத்துக்கு சரீரத்திலையும் நெருக்கமா இருக்கா தேவி, அதை தவிர ஹிருதயத்துக்கும் பிரியமா இருக்கா. ஹிருதய பிரியாம். இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, அந்த பெண் இருக்காள், அந்த சீதை பொண்ணா பிறந்தா போருமா, சீதையா பிறக்கணும். சீதையா பிறந்தாலும் அந்த தபஸ் இருந்தாதான் அந்த ஜென்மா கிடைக்கும். இதுல இருந்து என்ன தெரிகிறதுன்னா, தேவி பூர்வ ஜென்மத்துல நிறைய தபசு பண்ணியிருக்கான்னு தெரிகிறது. புராணூனம் மகத்தபா. தேவி அப்படி கொண்டாடி அங்க இருக்கிற ஜனங்கள்லாம் சொல்ல, உடனே சுவாமி தசரதர் பார்க்க வந்துட்டு இருக்கார். ராமேத்யுக்த்வா துவச்சனம் பாஷ்பபர்யா குலேக்ஷணா. சுவாமி வந்து பார்க்கிறார். தசரதன் கண்கள்ல கண்ணை முழுக்க திறக்க முடியல. ராமான்னு கூப்பிடுறார். வாக்கு கத்கதமானது. முழுக்க ராமரை கூப்பிட முடியாத நிலைமை. ராத்திரி முழுக்க அப்பா தூங்கலைங்கிறது அவருடைய முகத்தை பார்த்தாலே தெரியறது. சுவாமிக்கு இதெல்லாம் பார்த்த உடனே புரிஞ்சுடுது. சசாக நிருபத்திர் தீனஹா நேக்ஷித்தும் நாபிபாஷித்தும். பேசணுங்கிற எண்ணம் இருக்கு, பேச முடியல. ஏதோ ஒன்று நடந்துருக்குன்னு சுவாமி நினைச்சுக்கிறார். உடனே சுவாமி கேட்கிறார் அம்மா கிட்ட, ததபூர்வம் நரபதே திருஷ்டுவா ரூபம் பயாவகம் ராமோபி பயமா பண்ணஹ பதாஸ்பிருஷ்டைவ பன்னகம். சுவாமி அந்த கைகேயி அம்மாவை பார்த்து கேட்கிறார், அம்மா அப்பாவை பார்த்தா சரியாவே இல்லையே, அழுதுண்டே இருக்கார். ராத்திரி முழுக்க தூக்கம் இல்லாதது போல இருக்கே. ஏன் அவருடைய முகமே சரியில்லை, என்ன வருத்தம் அவருக்கு?
கேட்கிறார் சுவாமி, ததபூர்வம் நரபதே திருஷ்டம், இதற்கு முன்னாடி என் அப்பாவை நான் இந்த 25 வருஷத்துல பார்த்ததே இல்லையே, என்ன துக்கம் அவருக்கு நீங்க கேட்டு சொல்லணும்னு சொல்ல. உடனே அந்த சுவாமிக்கு பயம் வந்துருது. ராமோபி பயமா பண்ணஹாங்கிற, ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வலம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாமியம். எந்த சுவாமியை நினைச்சா பயங்கள்லாம் போகுமோ அந்த சுவாமி பயமா இருக்குங்கிறாராம். அப்பாவை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. எது போல பயமா இருக்குன்னா, இருட்டு வேளை பதாஸ்பிருஷ்டமே பன்னகம், ராத்திரி வேளையில ஒருத்தன் நடந்து போகும்போது இருட்டுல பாம்பை மிதிச்சா கயிறை வச்சுட்டு எப்படி பாம்புன்னு நினைச்சுப்பானோ அது போல எனக்கு பயமா இருக்கு. என்னன்னு கேட்கணும், ஏன் எங்க அப்பா இப்படி இருக்கா? அதற்கு மேல சுவாமி சொல்றாரு, கச்சின்மயா நாபராத்தம் அஜ்ஞானேன மே பிதா, நான் ஞானம் தெரிஞ்சோ தெரியாமலோ எங்க அப்பாவுக்கு நிறைய தப்பு பண்ணி, ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனான்னு கேட்கிறேன். நான் தப்பு பண்ணலன்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன். தெரிஞ்சோ ஞானத்தா அஜ்ஞானத்தா நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேனா? எங்க அப்பா அதனால கோச்சுன்னு இருக்காரா? குபிதஸ்தன்ம ஆச்சக்ஷ்வத்வாம் செய்வ பிரசாதயா, நீங்க அதை கேட்டு சொல்லணும். அப்படி தப்பு பண்ணியிருந்தேன்னா என்னை மன்னிக்கவும் சொல்லணும். அதற்கு மேல இப்படி சுவாமி கேட்டோன்னு கைகேயி சொல்றா, நீ எந்த தப்பும் பண்ணல. கிஞ்சின்ன மனோகதம் துவஸ்ய கிஞ்சின்ன மனோகதம் துவஸ்ய துவத்பயான்னா விபாஷதே, அவர் மனசுல ஒரு அபிலாஷை இருக்கு, அதை உங்ககிட்ட சொல்ற பயப்படுறான்னா. பிரியம் துவமப்ரியம் வக்தும் வாணின்னாஸ்ய நாஸ்யோபவர்த்ததே, அவருக்கு ஒரு அபிப்பிராயம், அந்த அபிப்பிராயத்தை உங்ககிட்ட சொல்றதுக்கு யோசிக்கிறாருங்கிறார். சுவாமி பார்த்தால் 60,000 வருஷம் கஷ்டப்பட்டு அவர் என்ன பிள்ளையா அடைஞ்சது, அவருக்கு இருக்கிற அபிப்பிராயத்தை சொல்றதுக்கு எங்க அப்பா யோஜனைப்படுறார், பயப்படுறாருன்னு சொல்றீங்களே, இதற்காகவா நான் பிள்ளையா பிறந்தேன், இப்படி சொல்லலாமா நீங்க? என்னன்னு கேட்டார் சுவாமி. அகோதின் நாருகசே தேவி பக்தும் துவாமி திருஷம் வச்சா, இந்த வாக்கு என்ன எனக்கு மனசை ஏதோ பண்றது. அகம் ஹி வச்சனாத் ராஜ்யா பதேயமபி பாவகே, எங்க அப்பா நேரடியாக ஒரு விஷயத்த சொல்ல வேண்டாம், எங்க அப்பா சொன்னதாக யாராவது ஒரு இந்த ராஜ்யத்தில் இருக்கிற கடைக்கோடி தொண்டன் ஒருத்தர் இருப்பானு, அவன் எங்க அப்பா சொன்னாலும் ஒரு டம்ளர் விஷத்தை கொடுத்தாலோ, இல்ல அக்னியில குதிக்க சொன்னாலோ, இல்ல கிணத்துல சமுத்திரத்துல போய் விழ சொன்னாலோ, எதுல எந்த காரியம் அப்பா சொன்னாலும் ஒரு வேலைக்காரன் சொன்னாலும் நான் உடனே செய்வேன். ஏன்னா அப்பா சொல்லிட்டான்னு அவன் எப்ப சொன்னானோ அந்த வாக்கு தான் எனக்கு பிரமாணம். வச்சனாத்ராஜ்யா, அதை நம்பி நான் இந்த காரியத்தை செய்வேன். அதற்கு மேல பக்ஷயேவம் விஷம் தீட்சம் மஜ்ஜேயம் அப்படி, அப்பா சொன்னா செய்யாம இருப்பேனா? எந்த காரியமா இருந்தாலும் செய்வேன். ஒரு மனுஷன் யார் சொன்னாலும் கேட்கணும். 3 பேர் சொன்னா தீர்மானா கேட்கணும். குருனா பித்ரா நிருபேனச்ச ஹிதேனச்ச, நம்ம கிட்ட பிரியமா இருக்கிறவா சொன்னா தீர்மானமா கேட்கணும். நிருபேன ராஜா சொன்னா தீர்மானம் ஒரு பிரஜை கேட்கணும். ஒரு அப்பா தன்னுடைய பிள்ளைகிட்ட சொன்னா கேட்கணும். அது மட்டும் இல்ல, குரு தன்னுடைய சிஷ்யன்ட்ட சொன்னா கேட்கணும். இந்த சொன்ன 4 இருக்கே, 4மாக என் அப்பா இருக்காரே, அவர் சொல்லி நான் கேட்காம இருப்பேனா? எனக்கு அப்பாவா தசரதனா இருக்கார், என்னுடைய குருவாகவும் அவர் தான் இருக்கார், எனக்கு ஹிதத்தை ஹிதவாதியாகவும் அவர் தான் இருக்கார், அதற்கு மேல குருவாகவும் அவர் தான் விளங்குறார். அவர் சொல்ற வாக்க நான் கேட்காம இருப்பேனா? அவர் எது சொன்னாலும் கேட்கிறேனா நிலைமையிலதான் இருக்கேன். என்ன சொல்றார், அவருடைய அபிப்பிராயம் என்னன்னு நீங்க கேட்டு சொல்லுங்கிறார். கம்பர் சொல்றார், அவர் சொன்னதாக இந்த கைகேயி சொல்றாரா ராமர்கிட்ட, நீ சொல்றதெல்லாம் வாஸ்தவம், உங்க அப்பாவுக்கு ஒரே ஒரு எண்ணம் தான், ஆழிசூழ் உலகமெல்லாம் பரதனேயாள நீ போய் தாழிரு சடைகள் தாங்க அரும் தவம் மேற்கொண்டு பூழி வெங்கானம் நன்னி புண்ணிய துறைகளாடி 7 ஆண்டின் வாயென்று இயம்பிய அரசன் என்றாள். என்ன சொன்னான்னா, கம்பர் சொல்றார், இந்த 4 பக்கம் கடல்னால சூழ்ந்திருக்கக்கூடிய இந்த ராஜ்யம் இருக்கே, அது இந்த பரதந்தாழனம். நீ போய் சடைகள் தாங்கி நீ காட்டுக்கு போய் நீ என்ன பண்ணணும்னா, ஜட்டாதாரியாக மர உருவி தரிச்சுக்கணும். தரிச்சு எங்க போனோம்னா, நீ போய் சடைகள் தாங்காரும் தவம் மேற்கொண்டு, எங்கன்னா காட்டுக்கு போய் தபச மேற்கொள்ளணும். புவி வெங்கானம் நன்னிங்கிற காட்டுக்கு போய் இதெல்லாம் செய்யணும். புண்ணிய துறைகளாடி
புண்ணிய நதிகள்லாம் தீர்த்தமாடிண்டு 7 ஆண்டின்பா என்று இயம்பியன் அரசன். இந்த நாட்டிலே இருக்க வேண்டாம், 14 வருஷம் எங்கேயாவது போயிடு. பரதனுக்கு இந்த ராஜ்யத்தை கொடுக்க சொல்லி உங்க அப்பா சொல்லியிருக்க. இயம்பியன் அரசன் என்றால் நான் தான் சொன்னதாக சொல்லல, உங்க அப்பா அப்படி உங்க அப்பாவுடைய அபிப்பிராயம்பா, அதனால நீ இந்த நாடு விடணும்னு சொல்ல. இத கேட்ட சுவாமிக்கு என்னன்னா, அப்ப முன்னாடி ராஜ்யம் இருக்கு, நாளைக்கு கார்த்தால ராஜ்யம்னு சொல்லியிருக்கா, இப்ப ராஜ்யம் இல்ல, காட்டுக்கு போங்கிறா. அப்போ ஒரு மனுஷனுக்கு என்ன வேணாம், முகம் மாறும், கோபம் வரும், ஆத்திரம் வரும். ஆனா கம்பர் சொல்றார், அப்பொழுது அலர்ந்த செந்தாமரையினை வென்றதம்மாங்கிற. ஒரு அப்ப மலர்ந்த ஒரு தாமரை, ஒரு குளத்துல பூத்த தாமரை எப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்கும், அதுபோல அதுவும் எப்படின்னா முன்னாடி ராஜ்யம் உண்டுங்கிருந்த போது எப்படி ஒரு சந்தோஷம் இருந்ததோ அதை காட்டிலும் மும்மடங்கு, அதை காட்டிலும் நிறைய மடங்கு பொலிவான ஒரு ஃப்ரெஷ்ஷான ஒரு தாமரை அப்ப பூத்துதுன்னா எப்படி இருக்கும், அது போல இருந்துதான் சாமியுடைய முகபாவம். என்ன அர்த்தம்னா இந்த ராஜ்யத்தினுடைய நாசம் அவரை பாதிக்கலன்னு அர்த்தம். அலிகம் மானசம் பேகம் ஹிருதயம் தகதீவமே. அம்மா நீங்க நல்ல காரியம் எனக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், நீங்க என்ன பெரிய காரியத்தை என் தம்பிக்கு கொடுத்துட்டு எனக்கு சின்ன காரியத்தை கொடுத்துருக்கேளே. இந்த நாட்டை இருக்கிற ஜனங்கள் எல்லாம் பார்த்துக்கிற காரியத்தை என் தம்பி, அது கஷ்டமான காரியம், அவன்கிட்ட கொடுத்துருக்கேன். என்னை மட்டுமே பார்த்துக்கிற காரியம், நான் மட்டும் காட்டுக்கு போனா போறோம், என்ன பார்த்துட்டா போறோம், அந்த காரியத்தை எனக்கு கொடுத்துருக்கேன். எனக்கு சுலபமான காரியம், அந்த பரதனுக்கு கஷ்டமான காரியம். இதுல இருந்து என்ன தெரியறதுன்னா என்கிட்ட தான் உங்களுக்கு பிரியம் அதிகம்ங்கிறது நன்னா தெரியறது. அதற்கு மேல யாவத்தும் வனம் யாதா புராதஸ்மாத் அபிஸ்வரன் பிதானாவன் நதே ராமம் ஸ்வாரஸ்யதே போக்ஷஸ். நீ உடனே சொல்றார், சுவாமி சொன்னார், நீங்க சொன்னபடி நான் செய்யறதுக்கு சித்தமா இருக்கேன். பரதன் வரட்டும், அவன்கிட்ட ஒரு வார்த்தை பரதனுக்கு சொல்லி அனுப்புவான். அவன் பரதன் நாட்டுக்கு வந்த பிறகு அவன்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லிக்கிறேன், கிளம்புறேன்னார். உடனே பார்த்தா இப்பயே கிளம்பணும்னா, இவன் நாட்டில் இருந்தான்னா பரதனை கூட்டின்னு வரதுக்கு போறதுக்கு 7 14 நாள் ஆகும். 14 நாள் ஒருத்தன் இங்க இருந்தான்னா ராமர் பக்கம் ஜனங்கள்லாம் சூழ்ந்துருவா, அவன் பக்கம் பலம் எடுத்து போயிடும். ஏன்னா ஏற்கனவே ராமனுக்கு சப்போர்ட் ஜாஸ்தி, இப்ப இவன் வேற தங்கினான்னா அவன் பக்கம் ஜனங்கள்லாம் மாறிடுவா. நம்ம எண்ணம் பலிக்காதுங்கிறதுனால இன்னொரு பொய்ய சொன்னான். ஏற்கனவே சொன்னது ஒரு பொய், மற்றொரு பொய்ய சொன்னா என்னன்னா, நீ இப்போவே கிளம்பணும்னு உங்க அப்பாவுடைய உத்தரவு. ஏன் இப்பயே கிளம்பணும்னா, நீ கிளம்புற பர்யந்தம் உங்க அப்பா சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், ஸ்நானம் பண்ண மாட்டேன்னு அந்த குரோத கிரகத்துல இருக்கார். அவர் சாப்பிடாம இருந்தாருன்னா ஜீவன் போயிடும். அதனால உங்க அப்பாவுடைய ஜீவன் தங்கணும்னா நீ என்னன்னா உத்தரட்சணம் இங்கேருந்து இந்த நாட்டை விட்டு கிளம்பணும்னு சொல்லி மற்றொரு பொய்ய சொன்னா. இத சொல்லிண்டே இருக்கிற காலத்துல அந்த தசரதனுக்கு முழிப்பு வந்துடும். அடி பாப்பி, நான் சொல்லாததெல்லாம் சொல்லிட்டு இருக்கியே, நான் இந்த வார்த்தையில எதுவுமே நான் சொல்லலையேன்னு கத்துறானா. உள்ளேந்து கத்துறானே தவிர அவனால ஒன்றும் பண்ண முடியல. கைகேயி வாக்கியம் அப்ரவீத கேட்டுவிட்டு கத்துறான். அதான் சுவாமி நினைச்சுக்கிறார், இது எல்லாம் இந்த கைகேயி அம்மாவுடைய காரியம்னு தெரிஞ்சுண்டு, அம்மா நீங்க பணத்துக்கு ஆசைப்பட்டு நான் இதெல்லாம் பண்றேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கேன், உங்களுக்கு தான் வேணும் அந்த பணம், எனக்கு அந்த பணம் வேண்டவே வேண்டாம். அனூனம் கைகேயி கிஞ்சது. நான் இவ்வளவு நாளா என்ன 25 வருஷமா அந்த ஊர்ல பாக்குறேனே, குணத்துக்காக மட்டும்தானே நான் இருக்கேன், நான் பணத்துக்காகவா இருக்கேன்? பணத்துக்காக இருந்தா நான் எப்படி இருப்பேன்? இந்த பணம் யாருக்கு தேவைன்னா உங்களுக்கு தான் தேவை, எனக்கு தேவையில்லை. நாகம் அர்த்தபரோ தேவி, பணம் காசு எனக்கு தேவையே இல்லை. என்னுடைய அவதாரத்தினுடைய நோக்கமே வேறங்கிறார் சுவாமி. அதை அவதார ரகசியத்தை போட்டு உடைக்கிறார். நான் பணத்துக்காக பிறக்கலமா, இந்த ராஜ்யத்துக்காக, அல்பம் இந்த ராஜ்யம், இதற்காக நான் பிறக்கல. எதற்காக நான் பிறந்திருக்கேன்னா தர்மமாஸ்தி, கேவலம் தர்மமாஸ்திதம். நீங்க இந்த தனத்தை பெருதா நினைக்கிறேன், நான் இந்த கேவலம் தர்மமாஸ்திதம், இந்த தர்மத்தை தான் உயர்ந்ததாக நினைக்கிறேன். அதற்காக தான் நான் இவ்வளவு பிரயாசையும் படுறேன். அதுதான் என் மனசுல இருக்கு. ரிஷிபிஸ்துல்யம்ங்கிறார். வேதத்துல சொன்னதான தர்மங்களை கடைபிடிக்கணும். கேவலம் தர்மமாஸ்து, அந்த தர்மத்தை கடைபிடிக்கிறதுக்காக தான் நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே தவிர. நாகம் அர்த்தவரகா, இதுலயே இன்னொன்னு நான் தொம் அர்த்தவரா. நீ அந்த பணத்துக்கு ஆசைப்படுறியே தவிர நான் அதற்கு ஆசைப்படலாமா?
எனக்கு இந்த நாடும் வேண்டாம், பணமும் வேண்டாம், நான் காட்டுக்கு நீங்க சொன்னபடி போறேன், என்னை தப்பா நினைக்காதுங்க, உங்களுக்கு ஒரு நமஸ்காரம், இந்த ராஜ்யத்துக்கு ஒரு நமஸ்காரம்னு சுவாமி சொல்லிட்டு கிளம்புறார். உடனே அம்மாட்ட போய் சொல்றார், அம்மா இது எதுவுமே கைகேயி சொன்னதை எதுவுமே சொல்லாதபடிக்கு, அப்பா யாவன் மாதரமா பிரச்சேத் சீதாஜானு, எனக்கு ஒரே ஒரு அனுமதி மட்டும் கொடுத்தோ, தேவியை சமாதானப்படுத்தி விட்டு அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு கிளம்புறேன்னு சொல்றார். கௌசல்யா இடத்துல போய் சொல்றார், அம்மா அப்பா என்ன காடு போக சொல்லிட்டா. எந்த கௌசல்யன்னா ஆராதனத்துல இருக்கக்கூடிய அந்த கௌசல்யிட்ட போய் சொல்றார், சுவாமியுடைய முகம் வாடி இருக்கு, இதை எப்படி அவருக்கு இது பாதிக்கலையே தவிர அம்மாட்ட இந்த செய்தியை எப்படி சொல்றது, துக்கமான செய்தின்னு யோசிச்சுட்டு வர, அந்த குழந்தையுடைய முகம் வாடி இருக்கிறத பார்த்து தெரிஞ்சுட்ட அந்த கௌசல்யா ஓடி வந்து கேட்கிறா, எப்படி ஒரு குழந்தை குதிரை கிட்ட அம்மா ஓடி வருமோ அது போல தாய் ஓடி வருமோ அது போல இந்த ராமனை பார்த்து என்னப்பா முகம் வாடி இருக்கே, என்ன செய்தின்னு கேட்க, தேவி நூனும் நஜானீஷே, உடனே சொல்றார், அப்பா இந்த மாதிரி ஒரு 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 காரியம் கொடுத்துருக்காரு. என்ன காரியம்னா, அந்த கைகேயி வரன் முதலிய கதைகளை எதுவுமே சொல்லல. அம்மா அப்பா என்ன 14 வருஷங்கள் காட்டுக்கு போக சொல்லியிருக்கான்னு சொல்லி அதை மட்டும் சொல்ல ஓன்னு அழுதாலாம். ஏன்னா எனக்கு நடந்த துக்கத்துக்கெல்லாம் ஒரே நிவர்த்தி நீதான், நீ என்னைக்கு ராஜா ஆகறியோ அன்னைக்கு தான் இந்த துக்கம்லாம் போகும்னு மனசுல காத்துட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு துக்கம் எனக்கு நடந்துட்டு இருக்கு, அந்த கூடியும் கைகேயும் என்ன அவ்வளோ படுத்தியிருக்கா, நீ ராஜாவானா இதுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் பிறக்கும்னு காத்துட்டு இருந்தேன், இப்ப அதுலயும் மண்ணு விழுந்துடுச்சு. நீ மட்டும் இந்த நாட்டை விட்டு போனேன்னா அவ என்ன ஜீவனோடய வைக்க மாட்டா அந்த கைகேயி. நீ போறது மட்டும் இல்ல, நீ போற காரியத்துல என்னையும் கூட்டிட்டு போயிடு, நானும் கூட காட்டுக்கு வரேன். நம்ம என்ன பண்ணலாம்னா 10 இடத்துல உச்சவர்த்தி எடுத்து அன்னத்தை அக்ஷதைய வாங்கி சமைச்சு காட்டிலேயே சாப்பிட்டுக்கலான்னா, இந்த வாக்க சத்தியம் பண்ணுவதற்காக தான் பிற்கால அப்ப கூட்டிட்டு போல, பின்னாடி பகவான் மருதானல் சத்குரு சுவாமிகளாக அவதாரம் பண்ணி இந்த உச்சவர்த்தி தர்மத்தை நிறைவேற்றுறார். ஏன்னா அம்மாவுடைய வாக்க சத்தியம் பண்ணுவதற்காக அம்மாவை அப்படி சமாதானப்படுத்துறாரு. அம்மா நீங்க ஆத்துல தான் இருக்கணும், அப்பாவுக்கு சிசுரூஷ பண்ணிட்டு இங்கேயே தான் இருக்கணும், லோகமெல்லாம் பார்க்குற காலத்துல சிசுரூஷ பண்றது ஒஸ்தி இல்லை, யாரும் இல்லாத காலத்துல கணவனுக்கு சிசுரூஷ பண்ணணும், அவளே உத்தமின்னு பதி தர்மத்தெல்லாம் சொல்லிவிட்டு நீங்க இங்கேயே இருங்கோன்னு சொல்லி சமாதானப்படுத்த, உடனே லட்சுமண சுவாமி கொந்தளிச்சுட்டு வர்றார், நான் அந்த கிழவனை பிடிச்சி ஜெயில போட்டுடுறேன், தர்மம் தெரியாம அவன் என்னமா அவன் உங்களை ராஜ்யத்தை இன்னைக்கு ரட்சாபதனம் பண்ணிட்டு ராஜ்யம் தானே சொல்லலாம், அவனை பிடிச்சி ஜெயில போடுறேங்கிறார். உடனே சுவாமி தர்மத்தினுடைய பெருமையை சொல்றார், அப்பா நீ தர்மத்துக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும், தர்மம் தான் பெருசு, ராஜ்யம் பெருசு இல்லை, ஜனங்கள் பெருசு இல்லை, எதுவுமே பெருசுலடா, தர்மம் தான் முக்கியம். தர்மோஹி பரமோ லோகே, இந்த லோகம் தர்மத்தில் தான் இருக்குது, தர்மே சத்தியம் பிரதிஷ்டிதம், அதனால அதற்கு பிராதானியம் கொடுத்து அதை மனசுல வச்சுதான் காரியம் பார்க்கணும். லட்சுமணா நீயே இப்ப தர்மத்தை தாண்டாம தான் என்கிட்ட பேசிட்டு இருக்க, அந்த கிழவரை பிடிச்சி ஜெயில போடுறேன், பரதனை நாட்டுக்கு ராஜா ஆக்க விடாம பண்றேன்னு எல்லாம் சொல்றியே தவிர இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தர்மம் தடுக்கிறது ஒண்ணு, தர்மத்தை நீ மீறல, என்ன கேட்கிற அண்ணா அனுமதி தாங்குங்கிற. மொத்தத்துல என்னன்னா தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு இருக்கு, நம்ம தர்மத்தை நம்மளால மீற முடியாதுரா, அதற்கு மேல மனுஷ சங்கல்பம்னு தெய்வ சங்கல்பம்னு ஒண்ணு, எது நடக்கும்னா மனுஷ சங்கல்பம் கூட மாறி போயிடும். இந்த கைகேயி என்ன குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தா, ஆனா அதே கைகேயி என்ன நாட்டை விட்டு துரத்தணும்னு இப்ப காத்துட்டு இருக்கா, நான் ராஜ்யத்துல ஏறக்கூடாதுங்கிறா, பரதன் தான் ஏறணுங்கிறா. என்னன்னா இது எல்லாமே தெய்வ சங்கல்பம், தெய்வம் எது நடக்கிறதோ நினைக்கிறதோ அதுதாண்டா நடக்கும். தர்மத்துக்கு ஒன்னா கொடுக்க தெரியாது, ஒண்ணுக்கு 4 தான் கொடுக்கும். அதுக்கு யாரு பிரமாணம்னா தசரதன் பிரமாணம். நம்ம தர்மத்திலேயே கடைபிடிச்சுட்டு வரணும், நம்ம தர்மத்தை மட்டும் கடைபிடிச்சா போடும், தர்மத்து கூட இருக்கிற அர்த்தம் காமம் மோட்சம் பின்னாடியே வந்துடும். இந்த ஒன்னு இருந்தா மீதி 3மே வரும்பா, அதனால தர்மம் தான் பிராதானியம்னு இந்த லட்சுமண சுவாமிக்கு உபதேசம் பண்ணி விட்டு, அம்மாவை நீங்க ஆத்துல இருந்து அப்பாவுக்கு சிசுரூஷ பண்ணுங்கன்னு சொல்ல, உடனே சுவாமி என்ன சொல்ற, நேரா ஆத்துக்கு வர கௌசல்யா ஆசீர்வாதம் பண்றா, நீங்க போறதுன்னு முடிவா எடுத்து அம்மாவை வேண்டாம் சொல்லியாச்சு, ஆத்துல இருங்கோன்னு சொல்லியாச்சு, உபதேசம் பண்ணல, உடனே கண்ணை தொடச்சுக்கிறா. ஏன்னா குழந்தை போறான், அவனை ஆசீர்வாதம் பண்ணணும், அழுதுண்டா பண்ணுவா, கண்ணை தொடச்சுட்டு ஆசீர்வாதம் பண்றா. எம்பாலய சிதர்மந்தம்
விருத்யாச்ச நியமேன ச சபை ராகவசார்தூலா தர்மஸ்துவாம். எந்த விரதத்தை நீ இரும்பு புடியா குடிச்சுண்டு என்னையும் தியாகம் பண்ணி இந்த நாட்டையும் தியாகம் பண்ணி ஜனங்களையும் தியாகம் பண்ணி தர்மம் தர்மம்னு வீடு வாசலை விட்டு காட்டுக்கு போய் பசி தாகம் தூக்கம் எல்லாத்தையும் எதற்காக நீ கடைபிடிக்கிறேன்னா அந்த தர்மத்துக்காக. எந்த தர்மத்தை நீ விடாப்புடியா பிடிச்சுட்டு இருக்கியோ அந்த தர்மம் உன்னை ரட்சணை பண்ணட்டும்னு இந்த சுவாமிக்கு ஒரு அனுகிரகத்தை பண்ண. ஸ்கந்தஸ்ச பகவான் தேவஹா சோமஸ்ச ச ப்ரஹஸ்பதி. இந்த கலியுக கடவுளான முருகன் உன்னை காக்கட்டும், சோமன் காக்கட்டும், ப்ரஹஸ்பதி காக்கட்டும், நாரதர் காக்கட்டும், சப்த ரிஷிகள் காக்கட்டும், எல்லா தெய்வங்களும் உன்னை காக்கட்டும். அதை தவிர மயார்ச்சிதாக தேவகனாக சிவாதயா பரமேஸ்வரன் முதலிய தெய்வங்கள்லாம் உன்னை காக்கட்டும்பான்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்புறா. ஏன்னா உன் கூட எது அமிச்சாலும் அது தங்காது. உனக்கு நான் இப்ப நீ காட்டுக்கு போற கையில ஒரு குடி சாதத்தை கொடுக்கலாமா, ஒரு 4 ட்ரெஸ்ஸை கொடுக்கலாமா, நீ சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பட்சணம் கொடுக்கலாமா, எல்லாம் என்னன்னா நாள் கணக்குல போயிடும். ஏன்னா நீ இருக்க போறதோ 14 வருஷங்கள். எதுவும் கூட ஸ்திரமா இருக்கும். நீ திரும்பி வர வர எது ரட்சணை பண்ணும்னா இந்த தர்மமும் ஆசீர்வாதம் தான். அதனால இந்த ஆசீர்வாதத்தை மனப்பூர்வமாக கண்ணை தொடச்சுட்டு பண்ணி அந்த குழந்தைய 3 திருஷ்டி பரிகாரமாக சுத்தி அந்த குழந்தைய ஒரு கட்டி பிடிச்சி வாரி அணைச்சு முத்தம் கொடுத்துட்டா அந்த ராமரை. இந்த ஆசீர்வாதம் பண்ணி காட்டுக்கு போயிட்டு வாப்பான்னு அனுப்பி வைக்கிறா. போற வழியில சுவாமி அந்த தேவியை பார்க்கிறார். ராஜ்யம் போச்சு, காட்டுக்கு கிளம்ப போறார். போற காலத்துல தேவியை வந்து பார்க்கற போது எப்படி கூப்பிட்டார்னா, யாத்தே சமயி கல்யாணி, அம்மா நான் காட்டுக்கு கிளம்புறேன், அப்பா இப்படி ஒரு காரியம் கொடுத்துருக்கா, நீ ஆத்துல இருக்கணும், கால்யமுத்தாய தேவானாம். அதை தவிர அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சிஸ்ரூஷம் பண்ணிட்டு இங்க இருந்துட்டு இருக்கணும்னு சுவாமி உத்தரவு போட, தேவி கேட்டா இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்றேன்டா, இதெல்லாம் நாட்டுல இருக்கிறவா பண்ற காரியம், நானும் உங்க பின்னோட தான் வரப்போறேன், நீங்க இல்லாத நாடு எனக்கு எதுக்கு, நீங்க இருக்கிற காடே எனக்கு நாடு, அதனால நான் கிளம்பிண்டே இருக்கேன், உங்க பின்னோட வரப்போறேன்னா உங்களுக்கு வழி காமிச்சுட்டு உங்களுக்கு சிஸ்ரூஷம் பண்ணிட்டு உங்க பின்னாடியே வரப்போறேன், நீங்க என்னையா வச்சுட்டு போகணும். தேவி கூட வரா. இதை பார்த்தார் தம்பி லக்ஷ்மணன், நானும் கூட வருவேன். ஏன்னா எங்க அம்மா சுமித்ரை எதற்காக உங்களை பெற்றிருக்கா, என்ன பெற்றிருக்கான்னா உங்களுக்கு சிஸ்ரூஷையின் பொருட்டே எங்க அம்மா என்ன பெற்றிருக்கா, அதனால நீங்க என்னை மறைக்க கூடாது. காலில் விழுந்தார், காலை விட மாட்டேன்ட்டார். என்னை கூட்டிட்டு போவேன்னு சொல்லுங்கோ, அப்பதான் நான் விடுவேங்கிறார். உடனே சுவாமி வாடா லக்ஷ்மணான் வாரி அணைச்சு அவரையும் வர சொல்ல, லக்ஷ்மண சுவாமி அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரதா சொபதஸ்டையே, நீங்க தூங்குன்னு இருக்கும் போதும் விழிச்சுட்டு இருக்கும் போதும் காட்டுல நான் மட்டுமே சிசுரூஷ பண்ணுவேன்னு இந்த தாசபாவத்தோட கூட வரார். அவரும் கிளம்பி எல்லா சாமான்களையும் எடுத்துட்டு கிளம்புறா. உடனே சுவாமி கூப்பிட்டார், போற காலத்துல நம்மளுக்குன்னு உள்ள உரிய சொத்து இருக்கே அதெல்லாம் தானம் பண்ணிட்டு கிளம்பிடலாம். திரிஜடருங்கிற பிராமணர் வரார். அவருக்கு உட்பட எல்லா கோதானங்கள் சொர்ணதானங்கள் அவருக்கு உட்பட்ட எல்லா சொத்துக்களையும் தானம் பண்றார். இந்த வசிஷ்டரை கூப்பிட்டு ரக்ஷாபந்தனம் பண்ணியாச்சு, இப்ப யாத்ரா தானம் பண்ணணும். யார ஆத்துவாத்தியார் வசிஷ்டர், ஆனா யாரை கூப்பிட்டார்னா சுயஜ்ஞரை கூப்பிடுறார். ஏன்னா ராசியா அவர் சுயஜ்ஞர் இந்த வசிஷ்டர் வந்து ரக்ஷாபந்தனம் கட்டியிருக்கார், நாளைக்கு பட்டாபிஷேகம்னு. இப்ப அவரை கூப்பிட்டே அதை அவுத்துட்டு யாத்ராதானம் பண்ண சொன்னாது அச்சான்யமா இருக்குமோனோ, அதனால சுவாமி அவருடைய புத்திரரான சுயஜ்ஞரை கூப்பிட்டு யாத்ராதானம் செய்து கொண்டு இந்த கௌசல்யனுடைய ஆசீர்வாதத்தை பூர்ண அனுகிரகமா பெற்றுண்டு சுவாமி காடுக்கு கிளம்புறார்ங்கிறத பரியந்தம் இன்னைக்கு கோபிகா ஜீவனஸ்மரணம் ஜானகி காந்த ஸ்மரணம். நம பார்வதி பதயே. சத்குருநாத் மகாராஜ் की, आंजनेय मूर्ति की.